இப்படி தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவோமாக. எங்கள் அன்பின் பரமதகப்பனே, அப்பா, இப்போது இந்த அருமையான சமயத்தை, கிருபையுள்ள சமயத்தை கட்டளையிட்டே உங்கள் பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம், சோசரிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா, இந்த கோடை காலத்தை நினைத்து மிகவும் அச்சம் கொண்டோம், பயந்து கொண்டிருந்தோம். வெயிலின் உக்கிரம் எப்படி இருக்க போகிறது என்று நினைத்தோம். ஆனால் ஒரு குளிர்ச்சியான காலத்தை கட்டளையிட்டிருக்கிறீரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனலைத்தாரும் அப்பா பிதாவே, பேசுகிற அடிமையோடு கூட இருந்து எடுத்து உபயோகிக்கும். இயேசு மூலம் உங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள தகுந்த கிருபையை மறுபடியும் அவரை துதிக்கிறேன். நான் பிரசங்கத்திற்கு முன்னதாக இந்த மௌத்தார்கனிலே ஒரு பாடல் ஒன்றை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் இன்னும் ஈஸ்டர் பண்டிகையை மறந்திருக்க மாட்டீர்கள். சமீபத்தில் தான் கொண்டாடினோம். ஈஸ்டர் சமயத்தில் பாடக்கூடிய, கிட்டத்தட்ட இதுவும் ஈஸ்டர் காலம் என்று சொல்லலாம், ஈஸ்டர் சமயத்தில் பாடக்கூடிய யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் என்ற பாடலை வாசிக்கிறேன். ஹோப் யூ என்ஜாய். எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். அவரை நேசித்த சில ஸ்திரீகள் அதிகாலமே எழுந்து கந்தவர்க்கம் இடும்படியாக கல்லறை அண்டே சென்றார்கள். அங்கே அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை அதிர்வடைய செய்தது. கல்லறையை மூடியிருந்த கல்லானது புரட்டி போடப்பட்டிருந்தது. அதன் மேல் ஒரு தேவதூதன் அமர்ந்திருந்தான். அந்த காட்சி கூட அவர்களை புறமை அடைய செய்தது. தேவதூதன் அந்த ஸ்திரீகளை பார்த்து, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்றான். உயிர்த்தெழுந்த இயேசுவும் கூட அவர்களுக்கு தரிசனமானார். இரட்சகர் உயிர்த்தெழுந்த மகிமையான விசேஷத்தை நாம் இடையிலே கொண்டாடினோம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக அருமையாக கொண்டாடினோம் ஈஸ்டர் பண்டிகையாக. அந்த சந்தோஷமானது மெய்யான சந்தோஷமாக இருக்க, ஏன் நிரந்தரமான ஆவிக்குரிய மெய்யான சந்தோஷமாக இருக்க தேவன் நமக்கு கிருபை அருள வேண்டும். புது ஜீவியம், புது ஊழியம். முதலாவது புது ஜீவியம், இரண்டாவது புது ஊழியம்.
இரண்டு காரியங்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். புது ஜீவியம் 1 பேதுரு 2:24 வாசியுங்கள். 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. நான் வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தானே தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நீதிக்கு பிழைத்திருக்கும்படி புது ஜீவியம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். உண்மையோடு நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும். துர்க்குணம் பொல்லாப்பு என்ற புளித்த மாவை புறம்பே தள்ள வேண்டும். கர்த்தருக்கும் நமக்கும் இடையிலே தடைக்கல்லானது இருக்கக்கூடாது. நான் சில தடவைகள் உங்களிடம் சொல்லி இருக்கிறேன், ஆண்டவரும் நாம எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். நான் அந்த பிரசங்கத்துக்கு வரணும்னா கூட நான் கர்த்தரும் இப்படி இருக்கிறேனா என்று உறுதி செய்து கொண்டு வந்தேன். அதனால்தான் உற்சாகமாக பேச முடிகிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் தடைகள், அதாவது பாவங்கள் காணப்படக்கூடாது. பாருங்கள், மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே திமிர்வாதக்காரனை பற்றி படிக்கிறோம். அவனால் நடக்க முடியாது, அந்தோ பரிதாபம். அவனை கூரையை பிரித்து அப்படியே கட்டிலோடு இறக்கினார்கள். ஏனென்றால் கூட்டம் அதிகமாயிருந்தது இயேசுவை சுற்றி. இயேசு இருந்த வீட்டிற்குள் மேற்கூரையை பிரித்து அப்படியே இறக்கினார்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அவன் பாவங்களை சுட்டி காட்டினார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். முதலில் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, அப்புறம் தான் எழுந்து நட என்று கூறுகிறார். முதலாவது நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறார் நம் அருமை தேவன். நைசிபோரஸ் என்ற ஒரு ராஜா இருந்தான். என்ன பேரு? தூக்கத்தில் இருந்தீங்களா? நைசிபோரஸ் என்ன கொஞ்சம் கஷ்டமான பேர் தான். அவன் பெரிய கோட்டை ஒன்றை கட்டினான். அப்பொழுது ஒரு கனவு ஒன்றை கண்டான். அங்கே ஒரு தேவதூதன் தோன்றினான் கனவில். அவன் கூறினான், நைசிபோரஸ் ராஜாவே, நீர் கோட்டை கட்டுவதெல்லாம் சரி, அது நல்ல ஒரு காரியம், பாதுகாப்பு உண்டு அது நிமித்தம். ஆனால் பாவம் அதற்குள்ளே காணப்பட்டால் அது எல்லாவற்றையும் அழித்துவிடும். பாருங்க அருமையானவர்களே, இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க. எல்லா காரியங்களுமே வாழ்க்கை போல போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு பெரிய பிரச்சனைகள் நம்ம வீட்டுல இல்ல நினைக்கிறேன். எங்க வீட்லயும் இல்லை, உங்க வீட்லயும் இல்லை. ஆனா பாவம் செய்தோமானால் அது அத்தனையும் என்ன செய்யும்? அழித்து போடும். இப்போ கர்த்தர் ஓரளவு பெரிய அளவுல நம்மளை ஓஹோன்னு ஆசீர்வதிக்காட்டாலும் அதுக்கு சாப்பாடு காரியங்கள் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. குடுகுனி மற்றும் சமுதாயத்திலே மதிப்பு எல்லாமே நல்லபடியாக ஒரு கௌரவமாக கர்த்தர் என்னையும் உங்களையும் அருமையாக சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறார். ஆனால் பாவம் செய்தோமானால் அது எல்லாவற்றையும் என்ன செய்யும்? அழித்து போட்டுவிடும். ஆண்டவரோடு இணைந்து எப்பொழுதும் காணப்படுங்கள். பாருங்கள், நான் சொல்வதற்கு சரியான உதாரணம் கூட இருக்கிறது. 2 ராஜாக்கள் 17:25. யார் வாசிக்க வேண்டாம், நானே அந்த சம்பவத்தை சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 17:25. சமாரியாவிலே யூதர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் வந்து ஏராளமானவரை கடித்து குதறி போட்டது. அவங்க ஒழுங்காவே இருந்திருக்கலாம் பாவம் செய்யாம. கர்த்தர் அவர்கள் மத்தியிலே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் வந்து கடித்து குதறி போட்டது. அப்பொழுது ஓடி வருகிறார்கள் ஆண்டவரிடம். வேதத்திலே மிக முக்கியமான ஒரு முக்கியமான வசனங்களில் ஒன்றை வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 28:9. யாராவது எடுத்தவர்கள் சத்தமாக வாசியுங்கள். நான் பிற்பாடு வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 28:9.
இது வேதாகமத்தில் உள்ள அருமையான வசனங்களில் ஒன்று. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நானும் சத்தமாக வாசிக்கிறேன். தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. எப்படி சேவிக்கணுமா? உத்தம இருதயத்தோடு சேவிக்கணுமா? கள்ளத்தனமா இல்ல, கள்ள மனதாக இல்லை. அது மட்டுமல்ல, உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை கைவிடுவார். எபிரேய பாஷையிலே மனிதன் என்பதற்கு இஷ் என்பார்களாம், ISH. இப்போ ஆங்கிலத்தில் மனிதனுக்கு என்ன சொல்றோம்? சொல்லுவோம் மேன் சொல்றோம். தமிழ்ல மனிதன் அல்ல மனுஷன் நீ சொல்றோம். எபிரேய பாஷையில என்ன சொல்லுவாங்கன்னா இஷ். அப்ப அங்கெல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க போல. ஒருத்தன் போறனா, ஏ மனுஷன் இங்க வா, நீ நம்ம ஏ இஷ் இங்க வா, அங்கதான் கூட்டம் கலந்துருது. அப்போ பாருங்க, அந்த இஷ் மனிதன் என்பதற்கு என்ன அர்த்தம்? எவன் ஒருவனுக்குள் பரிசுத்த அக்கினி எரிகிறதோ அந்த அக்கினி அவனை மோட்சத்துக்கு நேராக எடுத்து செல்கிறது. அந்த மனிதன் என்பதற்கு எபிரேய பாஷையில் என்ன அர்த்தம்? எவன் ஒருவனுக்குள் பரிசுத்த அக்கினி எரிகிறதோ அந்த அக்கினி அவனை மோட்சத்துக்கு நேராக எடுத்து செல்கிறது. Only the person in whom the holy fire burns and whose flame burns toward heaven. பாருங்கள், உண்மையிலே நாம் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ வேண்டும். அந்த இஷ் என்பதற்கு நாம் என்ன அர்த்தம் பார்த்தோம்? அந்த அர்த்தத்தின்படி பரிசுத்த அக்கினி எரிய வேண்டும் நமக்குள்ளே. அந்த அக்கினியானது மோட்சத்திற்கு நேராக நம்மை எடுத்து செல்ல வேண்டும். இந்த வாழ்க்கையானது நிலையில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அன்றைக்கு காயப்பட்டத்திலே ஒரு இன்ஜினியரை தேடி சென்றேன். அவர்கள் எனக்கு பதிலே சொல்ல மாட்டேன். நான் காரணத்தை சொல்றேன். அந்த ஐயா பேர சொல்லி கேட்கிறேன், அவங்கள பார்க்கணும். உடனே ஏன் இறங்க பார்க்கிறாரு, அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறாரு. நீங்க அவங்களுக்கு யாரு? நான் ஒரு மாசத்துக்கு முன்னால அவரை பார்த்தேன், அந்த இன்ஜினியரை பார்த்தேன். நீங்க அவங்களுக்கு யாரு? சொந்தமா நண்பர்? இல்ல சார், சும்மா சொந்தமும் கிடையாது நண்பரும் கிடையாது. சார தெரியும், கொஞ்சம் இன்னைக்கு ஒரு விஷயமா பார்க்கணும் அவங்க. அப்படி இருந்தும் பதில் சொல்ல மாட்டேங்க. நீங்க எத்தனை நாளைக்கு இதுக்கு முன்னால எப்போ பார்த்தீங்க? ஒரு மாசத்துக்கு முன்னால. நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? இல்லையே சார், ஒன்றும் எதுவும் ஜோம் இல்லாம இருக்காங்களோ? அப்ப நீங்க சொந்தமும் கிடையாது நண்பரும் கிடையாது. சரி சொல்றோம், அவங்க இறந்துட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் எனக்கு சொந்தமும் கிடையாது நண்பரும் கிடையாது. ஒரு மாதத்துக்கு முன்னால பார்த்தேன், நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டார். எந்த ஒரு குறைவும் கிடையாது. உள்ளுக்குள்ள என்ன இருந்தது எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும், சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரியும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. ஆகவே 24 நேரம் நம்ம ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக நாம் வாழ வேண்டும். 1 பேதுரு 1:15 நானே வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். சங்கீதம் 51:10 காணப்படுகிறபடியாக சுத்தமான கைகள் வேண்டும். ஏசாயா 6:6 அதிகாரத்தில் காணப்படுகிறபடியாக சுத்தமான உதடுகள் வேண்டும். சங்கீதம் 119:9 பார்க்கிறபடியாக சுத்தமான வழிகள் வேண்டும். அப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார், பாராட்டாமல் தலையாக்குவார், உயர்த்தி கொண்டே இருப்பார், நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, புது ஊழியம். முதலாவது புது ஜீவியத்தை பற்றி பார்த்தோம். புது ஊழியம். உயிர்த்தெழுந்த இயேசு புது ஊழியத்தை கட்டளையிட்டார். மார்க் 16:15 யாராவது வாசியுங்கள். மார்க் 16:15. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும்
சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இரண்டாவது வசனத்தை நானே வாசிக்கிறேன். லூக்கா 24:47. அங்கேயும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் கடவுது. மறுபடியும் வாசிக்கிறேன். அங்கேயும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் கடவுது. இந்த பிரசங்கிக்கப்படவும் கடவுது என்பதற்கு ஆங்கில வேதாந்தத்திலே மஸ்ட் பி பிரிச்சு. ஒருத்தரை பார்த்து யூ மஸ்ட் டூ இட் நீ சொன்னேன்னு அவன் செய்துதான் ஆகணும். மஸ்ட்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு கட்டளை. மஸ்ட் பி பிரீச் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கிக்கப்படவும் கடவுது. வேற வழியே கிடையாது. சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது. தண்டனை தான் கிடைக்கும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சிரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டி சமாரியாவுக்கு எதிராக வந்து அதை முற்றுகையிட்டார். உள்ள ஒரு ஜாமானும் போக முடியாது, வெளியே ஒரு ஜாமானும் வர முடியாது. உள்ள வியாபாரிகளும் போக முடியாது, யாரும் போக முடியாது. உள்ள மக்களும் வெளியே வர முடியாது. முற்றுகையிட்டான். சுத்தி சூழ்ந்தாச்சு. சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அங்கே உணவு கிடைக்கவில்லை. உடனே 4 குஷ்டரோகிகள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த குஷ்டரோகிகள் நாம இங்க கிடந்து உணவு இல்லாமல் சாவதை விட எப்படியாவது தப்பி எதிரியின் பாளையத்துக்கே போயிடுவோம், வெளியே போயிடுவோம், எதிரியின் பாளையத்துக்கு போயிடுவோம், எதிரிகள் உள்ள இடத்திற்கு செல்வோம், கடந்து செல்வோம், அங்கேயாவது நம்ம உயிர் பிழைக்க ஏதாவது கிடைக்குதா என்று பார்ப்போம். உடனே எதிரிகளின் பாளையத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர்கள் ஆச்சரியப்படத்தக்க ஒரு காரியத்தை கண்டார்கள். அங்கே என்ன நடந்தது என்றால், அங்கே யாருமே இல்லை, எதிரிகள் யாருமே இல்லை. என்னாச்சு? கர்த்தர் நம் ஜீவனுள்ள தேவன் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதாலே இருட்டோடே எழுந்து ஓடி போனார்கள். எவ்வளவு அருமையான கர்த்தர் பாருங்க. இவங்க எல்லாம் உள்ள பயந்து கிடக்காங்க. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது, செத்து போயிருவோமோ நினைக்காங்க. ஆனா 4 குஷ்டரோகிகள் வெளியே வருகிறார்கள். அங்கே சென்று பிழைத்துக் கொள்ளலாம் என நினைக்கிறார்கள். அங்கே எதிரியாவது உணவு தண்ணீர் தருவானா என்று வருகிறார்கள். அங்கே ஒருவரையும் காணும். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் இவர்களுக்கு சிலாக்கியமாக ரதங்களின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதனால் எதிரிகள் ஓடி போனார்கள். உடனே பார்த்தால் அங்கே ஏராளமான உணவு, தண்ணீர் மற்றும் தங்கம், வெள்ளி எல்லாம் சிதறி கிடந்தது. அப்போ சொல்றான், இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மை சுமரும். இப்போதும் நாம் போய் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் நாள். பாருங்கள், இந்த +2 SSLC எல்லாமோ பரீட்சை முடிவுகள் வந்தது. +2 10th எல்லாம் எத்தனையோ மாணவிகள் தற்கொலை பண்ணிவிட்டார்கள். எனக்கு மிகவும் வேதனை. இது பெரிய இதெல்லாம் சப்பு மேட்டர். ஒரு பரீட்சையில தோல்வி, அப்புறம் பரீட்சை எழுது. கேரளாவெல்லாம் +2 ஒரு பாடம் போயிடலாம். இங்கே நான் அத்தனை பாடத்தையும் சேர்த்து சார், அத்தனை பாடத்தையும் சேர்த்து எழுதணுமா? அதான் அந்த மக்கள்கிட்ட நம்மளோட தமிழர்களோட அறிவு நிறையா இருக்கும். அங்கோட கல்லூரிகள்லாம் பாடம் ரொம்ப கஷ்டம். அத்தனை சார் இங்க அப்படி இல்லை. நீங்க எது போயிடலாங்களோ அதை உடனே எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ பாருங்க, இதுக்கு போய் சாகுறாங்க. ஒருவேளை அவங்க ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தால் அதன் மூலம் ஒரு தெம்பு கிடைச்சிருக்கும். பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு உதவுவார், நான் வாழ்க்கையிலே முன்னுக்கு வருவேன், முன்னேறுவேன் என்று. அப்ப நம்ம தான் அவங்க மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க மாட்டேன் என்கிறோம். பிஷப் அசரியா அவர்கள்
வெள்ளாளமலையை சேர்ந்தவர்கள் 1939 ஏப்ரல் மாசத்திலே பம்பாயிலே ஒரு கூட்டத்திலே பேசினார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? திருச்சபை தொழுவத்திற்கு வெளியே உள்ள ஆடுகளை தேட நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது ஒரு திருச்சபை, முத்துகிருஷ்ணாபுரம். இந்த திருச்சபைக்கு என்ன வேலை? வெளியே உள்ள ஆடுகளை தேட நியமிக்கப்பட்டிருக்கிறது. வெளியே உள்ள மக்களை திருச்சபைக்கு கொண்டு வர. ஆனா நம்ம திருச்சபையில் என்ன நடக்குது? யார் புதுசா வர்றாங்க? சொல்ல போனா கேவலம். நம்ம ஊழியமே சின்ன கிடையாது. நம்ம ஜெபம் பண்றது கிடையாது, ஊழியம் செய்ய அங்கு நல்லா தின்னுட்டு அப்படியே சும்மா இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன், என் பிள்ளைகள் கிறிஸ்டியன்ஸ் சபைக்கு வராங்க, என் பேர பிள்ளைகள் வராங்க. இப்போ இதான் நடந்துகிட்டு இருக்குன்னு. புதுசா யாராவது எங்க திருச்செந்தூர் கோயிலையும் புதுமுகங்கள் யாரையுமே நான் பார்க்குவேன். அப்பப்போ போவேன். போனா அங்க எல்லாம் எல்லா முகங்களும் தெரிஞ்ச முகங்க. இது யாருன்னு கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஏன்னா இவங்க வெளியே போய் ஊழியமே செய்யறதும் கிடையாது. உள்ள அடிப்படை போடுறதுக்கே தான் நமக்கு சண்டை சச்சரவுக்கே தான் காலம் நேரம் பேசுற இங்க ஊழியம் செய்ய கிளிக்க பாருங்க. மேலும் பிஷப் அசரியா அவர்கள் சொன்னார்கள், ஒரு சபை ஜீவனற்று சுயநலம் உள்ளதாக இருக்குமானால் ஆலயத்தை கூட்டி புதிதாக ஆத்துமாக்களை சபையில் ஆண்டவரிடம் கொண்டு வர மட்டும் ஆராதனை இல்லை என்று சொல்வதே நான். அவர் சொல்றாரு, பேராயர் அசரியா, நீங்க ஊழியம் செய்து வெளியே போய் ஊழியம் செய்து புதுசா ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வராட்டா பெட்டர் நீ கோயிலை பூட்டிரு, ஆராதனையே வேண்டாம் பாருங்க. நான் சொல்லல, பேராயர் பிஷப் அசரியா அவர்கள் சொல்லுகிறார். அப்படி நான் சொன்னபடி எங்க அம்மா நான் ஒரே எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன், நான் கோயிலுக்கு போறேன். அதனால என் பிள்ளைகள் வந்து என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வந்துட்டு இந்த கதை தான் நடக்கக்கூடிய. புதுசா ஒருவரையாவது கொண்டு வந்தோங்கிறது அதுக்கு ஒரு கேவலம். வாட் எ ஷேம். அதான் பிஷப் அசரியா ஆவேசமாக பேசுகிறார், கோபத்தில் பேசி எழுந்தார். பூட்டியா கோயில வேண்டாம், நீ ஊழியமே செய்யல, புதுசா ஆத்துமாக்களை ஆண்டவர்களுக்கு கொண்டு வர மட்டும் கோயிலை பூட்டிடு, ஆராதனை இல்லைன்னு சொல்லு என்று ஆவேசமாக கதறுகிறார். 2 ராஜாக்கள் 18 ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தாவீதுக்கு போட்டியாக எழுந்து யுத்தம் செய்த மகனை பார்க்கிறோம், அப்சலோம். அவனுடைய முடிவை பார்க்கிறோம். பாருங்க, நமக்கு கூட எதிரிகள் இருக்கதான் செய்யறாங்க. யாராவது நம்மளை பற்றி புறம் ஒரு நாள் தீமையான காரியங்கள் சொன்னா நமக்கு வேதனையா இருக்கு. பாருங்க, இங்க மகனே தகப்பனுக்கு விரோதமாக தகப்பனை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். பாருங்க, அது எவ்வளவு பயங்கரமான காரியம். அது தாவீதுக்கு விரோதமான பாவம் மட்டுமல்ல, அவன் தாவீதுக்கு விரோதமாக மட்டும் பாவம் செய்யவில்லை, கர்த்தருக்கு விரோதமான பாவமாகும். தகப்பனுடைய ராஜ்யத்தை பிடுங்க பார்த்தான் அந்த அப்சலோம். அவன் மிகவும் அழகுள்ளவன், நீளமான கூந்தல் உள்ளவன். அவன் காலத்திலே அவன் மிகவும் அழகுள்ளவனாய் காணப்பட்டான். தாவீதின் மகனாகிய அப்சலோம் தகப்பனை கொல்ல பார்க்கிறான். ஆனால் அப்சலோம் ஏறி வந்த கோவேறு கழுதை கர்வாலி மரத்தின் கீழ் வரும்போது அவனுடைய தலை கர்வாலி மரத்தின் மேல் மாட்டிக்கொண்டது. குதிரையானது அப்படியே துள்ளி துள்ளி வருமாம்பதுங்க. எங்க தாத்தாவுக்கு அப்பா 6 மைல் குதிரையில போவாங்க. பார்த்துருங்க, வெள்ளக்காரங்கிட்ட வேலை பார்த்தா வந்து அப்படி சொல்லுவாங்க. குதிரையில வந்துக்கிட்டு இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டாங்க வருங்கலாம் சொல்லுவாங்க. அவ்வளவு பெருமையா வளர்ந்துருக்காங்க. அப்போ இந்த அப்சலோமுடைய தலையானது கர்வாலி மரணத்தில் அவனுடைய முடியானது சிக்கிக்கொண்டு அவன் வானத்துக்கும் கீழே பூமிக்கும் கீழே இடையில் தொங்கினான். ஆக அதை யோவாப் கேள்விப்பட்டு 3 வல்லையங்கள் ஈட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த
கொலை கருவி 3 வல்லையங்களை எரிந்தான். அப்சலோமின் நெஞ்சிலே குத்தினான். அவன் மரித்து போனான். சுற்றி இருந்த சேவர்கள் எல்லாம் அவனை அடித்து கொன்று போட்டார்கள். பாருங்கள், உங்களுக்கு விரோதமாக எதிரிகள் எழும்புகிறார்களா? நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாய் காணப்படுகிறீர்களா? அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். அப்சலோம் தான் அவங்களுக்கும். ஆனா நீங்கள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். இல்லாட்டா நம்மளும் அவங்க கையில பிடிச்சு கொடுத்துருவாரு. நான் இன்னைக்கு எங்கேயும் சொல்லுவேன், இன்னைக்கு நம்ம வேலைக்காரங்க உண்மை உத்தமமா கிடையாது ஆண்டவர் பார்வையில். அதனால கண்டிப்பா இஸ்ரவேல் மக்களை எதிரி ராஜாக்களிடத்தில் கர்த்தர் பிடித்து கொடுத்தார். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள வேலைக்காரங்களை எதிரிகளுக்கு பிடித்து கொடுத்ததான் செய்வார். அவர்கள் நம்மை நாசமாக்குவார்கள். ஏனென்றால் வேலைக்காரங்க யாரும் ஜெபம் பண்ணல, உண்மையாயும் உத்தமமாயும் வாழல, மனம்போல வாழ்கிறார்கள். அதனால எதிரிகள்கிட்ட நம்மளை பிடிச்சுதான் கொடுப்பாரு. கர்த்தரே அதை செய்வார் என்று சொல்லி மனம் திரும்புங்க என்று சொல்லுவேன். அப்போ அங்கே அப்சலோம் மரித்து போனான். யோவாப் கூஷி என்பவனை அழைத்து இந்த செய்தியை ராஜாவுக்கு அறிவி, தாவீதுக்கு அறிவி என்றான். என்ன செய்தி? மகன் செத்து போனாங்கிற செய்தி. உடனே அவன் ஓடி போனான். அதை பார்த்த அகிமாஸ் என்பவன், நானும் இந்த செய்தியை ராஜாவுக்கு அறிவிக்க ஓடி போகிறேன். இவன் யோவாப் தலையில அடிக்கிறான். எப்பா நீங்க என்ன பண்றீங்க? என் மகனே, சொல்வதற்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? சொல்வதற்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில், சொல்வதற்கு நல்ல செய்தி இல்லை, நீ ஏன் ஓட வேண்டும்? திருச்சபை மக்களே, சொல்வதற்கு நல்ல செய்தி இருக்கும்போது நீங்கள் சினிமா பார்த்து சிலாகித்துக் கொண்டிருக்கிறது. திருச்சபை மக்களே, சொல்வதற்கு நல்ல செய்தி இருக்கிறது, ஆனால் நீங்கள் சீரியல் பார்த்து அதே சிந்தனையில் அலைவது என்ன? திருச்சபை மக்களே, சொல்வதற்கு நல்ல செய்தி இருக்கிறது, ஆனால் நீங்கள் ஓடாமல் ஏராளமான மக்கள் பிடித்து கொண்டு அலைவதென்ன? இன்றைக்கு திருச்சபையானது உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. திருச்சபை மக்களே, சொல்வதற்கு நல்ல செய்தி இருக்கும் பொழுது நீ விபச்சார பாவத்திலே மூழ்கி கிடப்பதென்ன? நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டியவர்கள். புது ஜீவியம், புது ஊழியம், 2 காரியங்கள் கர்த்தர் நம் முன்னே வைக்கிறார். தீன தயாளன் திறமுடன் ஜீவனோடு எழுந்தார். உயிர் பிறந்த இயேசுவை உறுதியாகவே உயிர் பெற நம்பும். அல்லேலூயா.